ஹாய்டா ஹமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க ஒரு நியூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீசன் ஸ்ட்ரெயிட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ ஒன் ஷர்ட்டோட ஸ்டார்டிங்லேயே ஸோ பையன்தான் லைக் ஒரு மேன் ஹாஸ்பிட்டலில் ஸோ கையில் ஒரு குழந்தையோட கண்ணில் அப்படியே தண்ணிலாம் தேங்கி நிற்கிது, அப்படி நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு கண்ணில் இருந்து இப்படி தண்ணிலாம் கொட்டுது. அது அப்படியே வந்துட்டு அந்த பேபி மேலே, ஸோ ஒரு கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க பேபி மேலே அப்படியே விழுது. ஸோ அந்த பேபி அழுதுட்டுருக்கு. அவரை சுற்றி ஸோ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர் அவ்வளோதான் அப்படியே நின்றுட்டே இருக்கார். அப்போது வந்துட்டு ஸோ டாக்டர் வராங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது டாக்டர் தான் சொல்கிறாங்க, ஸோ சாரி எங்களால் மாமா காப்பாற்ற முடியல, பேபி மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. லைக் அவர்கிட்ட தான் பேபி இருக்குது, ஸோ சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் செம்ம ஷாக்கு. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 months அப்படி காமிச்சோம் அப்படின்னா ஸோ அதே பர்சன் தான். ஸோ அதே குழந்தைய கையில் வச்சிட்ருக்காரு. ஸோ அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. அவருக்கு அதை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு சமாளிச்சிட்ருக்காரு. அவருக்கு அவன் எதுக்கு அழுகிறானே தெரிய மாட்டுது. லைக் அதை மாறம் தான். ஸோ சமாதானப்படுத்தி பார்த்துட்ருக்காரு. ஸோ மில்க் கொடுத்தாலும் குடிக்க மாட்டான், ஸோ தூங்கவும் மாட்டான், அழுதுகிட்டே தான் இருக்கான். ஸோ அவன் அழுகிறத பார்த்து இங்கே ஆரம்பிக்கே வந்துட்டு கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லையா? ஸோ இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே வாசலேருந்து கொடுங்கன்னு ஓடி வருது. ஆமாம் கொடுங்க அப்படி சொல்லும் போது ஸோ ஒரு போய் பார்க்குறாரு. கொடுங்க மாமா அப்படி சொல்லிட்டு லைக் அந்த பொண்ணு வாங்கிக்குது. ஸோ அந்த பொண்ணு வாங்கி செல்லம் சித்தி வந்துட்டேன் அப்படி சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த குழந்தை அழுகலை, சமத்து பிள்ளையாக இருக்குது. மாமா அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, அவங்கள வர சொன்னாங்க. ஸோ அவரும் சரி சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஸோ இப்படி இங்கேருந்து ஸோ 2 வீடு தள்ளி ஓகேவா, ஸோ அவங்க மாமியார் வீடு அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போய்ட்டு டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ ஆரம் அண்டு ஆரமோட ஒய்ஃபோட அம்மா அப்பா தென் அந்த கேர்ள் ஓகேவா, ஸோ அந்த பொண்ணு. ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆரம் எதுவுமே சொல்லலை, இப்படி சாப்பிட்டுட்ருக்காரு. ஆரம் சொல்லுங்கள் ஆண்டி. ஆரம் நீ மேரேஜ் எதுவும் பண்ணிக்கலாம்ல நெக்ஸ்ட்டு, எவ்வளோ நாள் இப்படியே இருப்ப சொல்லு ஆண்டி. நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லிட்டேன், எனக்கு மேரேஜெலாம் வேணாம் ஆண்டி. உனக்கு இல்லைனாலும் இந்த பையனுக்காகப்பா, என் பையனுக்கு நான் போதும் ஆண்டி, வேணாம். நான் மேரேஜ் பண்ணி அவனுக்கு அது செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணெல்லாம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது ஆண்டி, வேணாம். இல்லைப்பா நல்ல பொண்ணாக பார்த்துக்கலாம்ப்பா, எவ்வளோ நாள் நீனும் இப்படி கஷ்டப்படுவேன், நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம், நாங்களும் எவ்வளோ நாள்ப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தெரியும்ப்பா எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் இறந்து போயிட்டா, நாங்கள் இன்னும் நல்லதுக்காக தான்ப்பா சொல்கிறோம், நாங்களும் எவ்வளோ நாள் தான் பார்ப்போம். ஸோ சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் அப்படியே எந்திரிச்சிட்றாரு. பிடிக்கலன்னா சொல்லுங்கள் ஆண்டி, இனிமேல் நான் இங்கே வர மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பையன் பேபியை கொண்டு நான் போகிறேன். மாமா சாப்பிடுங்க மாமா. இல்லை நான் போகிறேன். ஸோ வந்துட்டு அது வயன் தான். ஸோ வயன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அம்மா லூஸாம்மா, நீங்கள் சாப்பிட வந்தவரை ஏம்மா அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க, மாப்பிள்ளை சாப்பிடுங்க மாப்பிள்ளை. இல்லை ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைய வாங்கிட்டு அவர் மனசாட்டில் போயிடுறாரு. அம்மா அவர் ஒய்ஃப் செத்து 3 மாதம் கூட ஆகலை, நீ என்ன பைத்தியமாம்மா இப்படி சொல்லிகிட்ருக்க. இல்லடி லூஸாம்மா நீ போம்மா அப்படி சொல்லிட்டு ஸோ வயனை எந்திச்சு ரூம்குள்ளே போயிடுறா. அதாவது நீங்கள் தான் ஸோ எந்திச்சு போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஆரம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்படியே பையன் தூங்கிட்டு இருப்பான். ஸோ பையன் பேர் லீ ஓகேவா. ஸோ அப்படியே லீபியை வந்துட்டு அப்படியே தூங்க போட்டு அப்படியே அவர் படுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு அப்படியே அழுகையாக வருது. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்டே நீங்கள் தனியாக விட்டுட்டு போனேன், என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மனுஷன் திரும்பி அழுகிறாரு. ஸோ அப்படியே ஒரு 2 days லேட்டர் ஸோ நீங்கள் தான் திருப்பி ஆரமோட வீட்டுக்குள்ளே வந்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம் பேபியை வச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே அழுதுட்டு தான் இருக்கான். ஸோ இவர் வந்துட்டு என்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா லீவை கொடுங்க. இல்லை வாங்க நீ போய் எக்ஸாமுக்கு படிப்போம். இல்லை மாமா நான் படிச்சுக்கிறேன் கொடுங்களேன், நான் தூங்க வச்சு நான் கிளம்பிடுறேன். இல்லை வாயன் பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை கொடுங்க மாமா அவன் அழுதுகிட்டே இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த பேபியை வாங்கி நீங்களும் தூங்க வச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அவருக்கா ஸோ பையன் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு அவனால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் தான் அந்த பேபியை நல்லா பார்த்துக்கிறீங்க.
ஸோ அப்படி தான் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் போயிருந்துருக்கும். ஸோ டி ஸோ வாங்கி வந்துட்டு மோஸ்ட்லி அதாவது நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு ஆரமோட வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ பேபி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு லைக் சுற்றி முற்றி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்புக்கு தெரியும். பட் அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ அவங்க பேசிகிட்டே இருக்கணும்னு சொல்லி விட்டுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி மாப்பிள்ளலாம் பார்க்குறாங்க. ஸோ இது ஆரம்பிக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே கிடையாது. சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ மாப்பிள்ளலாம் பார்த்தாச்சு. தென் மேரேஜ் அப்போன்னு சொல்லி ரெடியும் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ நீங்களும் ஒத்துருந்துருப்பீங்க. லைக் எப்படின்னா இங்கே பக்கத்துலேயே இருக்கலாம். ஸோ அப்போவே நம்ம பேபியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் அக்கா பையன் இல்லையா, ஸோ அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க. லைக் மாப்பிள்ளை வந்துட்டு லியோ ஓகேவா. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேரும் நல்லா தான் பேசிப்பீங்க. ஸோ ஃபோன்லலாம் பேசிப்பீங்க. ஸோ இப்படி மேரேஜ்க்கெலாம் டேட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இப்போ தான் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லைக் மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ நீங்கள் காலேஜ் போகலன்னா ஃபுல் டைம் பேபியை நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு ஒர்க்குக்கு போவார். ஸோ அவர் ஒரு சிஇஓ. ஸோ அதனால் உங்களுக்கு காலேஜே முடிஞ்சிச்சு. ஸோ பேபியை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க எப்போயுமே. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிற பையனுக்கும் தெரியும். பட் அவன் வந்துட்டு ஜஸ்ட் விட்டுடுறான். ஸோ மேரேஜ் வரைக்கும் இப்படி இருப்பா அப்புறம் சரியாயிருவா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படியே தான் மேரேஜ் கடையெல்லாம் பண்ணுறாங்க. லைக் மேரேஜுக்கு ஒரு 2 days பிஃபோர். ஸோ மாப்பிள்ளை வீட்டிலருந்தும் வந்துட்டாங்க. ஸோ ஆரமோட வீட்டில் தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து எல்லாம் தங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் இருக்கீங்க. ஸோ இன்னும் 2 daysல மேரேஜ். அப்படி இருக்கும்போது ஸோ நைட்டு ஸோ பேபி ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஆரம்பம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. வயன் எங்கே இருக்க, அழுதுகிட்டே இருக்கான் பேபி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வயன் அப்படின்னு சொல்ல, இதோ வரமாம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ இப்படி உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஹாலில் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் இருக்கான். வயன் நீங்கள் என்ன பண்ணுற என்கிட்ட பேச வந்தேன். இல்லை பேபி அழுதானா, அவனுக்கு ஏதோ என்னென்னு தெரில தான் பார்க்க போகிறேன்னு சொல்ல அவனுக்கு ஃபேஸே மாறிடுது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ஆசையாக பேச வந்தால் சரி இவன் என்ன அந்த குழந்தைய கட்டிகிட்டே அழுகிறா அப்படின்னு தான் இருக்குது. என்னோட பேசணும். இருங்க நான் பேபியை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் இல்லையோன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படி நீங்களும் போயிட்டு பேபியை பார்க்குறீங்க. ஸோ அழுதுட்ருக்கான். ஸோ என்னாச்சு மாமா சாப்பிட்டான், ஐ மீன் மில்க்லாம் குடிச்சிட்டான்னு கேட்கும்போது அவன் கொடுத்துட்டான், அழுதுகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி இருங்க நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பேபியை வந்துட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஸோ லைக் அவன் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனும் தூங்கிட்டுருக்கான். ஸோ ஆரம்பம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே சரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரோட லேப்பில். பார்த்தா வந்துட்டு அப்படியே ஒரு 1/2 hour லேட்டர் ஒர்க் முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் தூங்கிட்டீங்க, பேபியும் தூங்கியாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் பொற்றி விட்டுட்டு அவர் அப்படியே சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. லைக் அவரை பொறுத்தவரை நார்மல் தான். ஸோ உங்களுக்குமே ஸோ நீங்கள் நைட் வந்து பேபியை தூங்க வச்சிங்க அப்படின்னா இங்கேயே தூங்கிடுவீங்க. ஸோ அதனால் அவருக்கு எந்த இதுவும் தெரியல. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏன்னா பேபியை பார்த்துக்கிறதுக்காக போகிறீங்க. ஸோ இப்படியும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ லியோ வந்துட்டு உங்களுக்காக கிட்டத்தட்ட 2 hours கீழே வெயிட் பண்ணியிருப்பான். நீங்கள் வரவே இல்லை. அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ அப்படியே ஆரமோட ரூமுக்கு தான் வந்து லைட்டாக நாக் பண்ணுறான். ஸோ ஆரம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சுப்பா? இல்லை வயன் தூங்கிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காமிக்கிறான். ஸோ பார்த்தா ஆரமோட பெட்டில் ஸோ நீங்களும் பேபி படுத்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா வந்துட்டு ஸோ பேபி சென்டரில் படுத்துருக்கு, நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்துருக்கீங்க. ஸோ ஆரம் தான் அங்கே இன்னொரு சைடு தூங்கிட்டுருப்பான்னு சொல்லி அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இன்னொருத்தரோட பெட்ரூமில் இருந்தால் கோவம் வரும்ல. ஸோ சரின்னு சொல்லிட்டு போயிடறான் அந்த இடத்துலேருந்து. ஸோ ஆரமும் திருப்பி டோர் லாக் பண்ணிட்டு அவர் பேசாமல் படுத்துட்டாரு. அதாவது லைக் சோஃபாவில் படுத்துட்டாரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தென் ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட்லாம் இருக்கும்போது ஸோ நீங்களும் அப்பயும் பேபியை தூக்குறது விளையாட்டு காமிக்கிறது அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாப்பிள்ளைலாம் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இப்படி தான் பொண்டாட்டியாக போகிறவன் இன்னொருத்தன் குழந்தைய தூக்கி வச்சுருந்தா என்ன தான் இருந்தாலும் அக்கா பையனாக இருந்தாலும் ஒரு அளவு வேணாமான்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. ஸோ இவன் மேரேஜ் டே ஆரம்பம் அவங்க மேரேஜ்க்கான எல்லாமே சரி. ஸோ அவெல்லாம் எடுத்து நடத்துகிற மாதிரி ஸோ லைக் செலவு பண்ணுறது, ஸோ உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறது எல்லாமே அவரை அப்படி தான் போயிட்டுருந்துருக்கும். ஸோ
ஸோ மேரேஜ் டேக்கு மொதல் நாள் நைட்டு ஸோ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கான் இல்லையோ, ஸோ நீங்களும் நல்லா தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அவன் சொல்கிறான், எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வையன், அடுத்து நம்ம யுஎஸ்ஏ போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஷாக்கு. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ஸோ பக்கத்தில் இருந்துக்கலாம் போய் பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவன்ல இப்படி சொல்லிகிட்ருக்கான், இல்லையோ விளாடாத இல்லையோ, நம்ம எதுக்கு யுஎஸ்ஏலாம் போகணும்? ஆமாம் வையன், யுஎஸ்ஏ போயிடலாம் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணனா ஜஸ்ட் ஒரு 1 மந்த் இருந்துட்டு அப்புறம் யோசிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியல எல்லாத்தையும். ஸோ நீங்கள் எப்படி யோசிச்சுட்டே தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் போய் எனக்கு அவன் வேணான்னு சொல்கிறீங்க. அவங்களா 2 போட்டுற வேண்டிய ஒழுங்காக போய் தூங்க காலைல கிளந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களை அடிச்சு பற்றிட்டானுங்க. ஸோ உங்களால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா விடிஞ்சால் மேரேஜு. ஸோ நீங்கள் சரி மேரேஜ் முடியட்டும் அப்புறம் வந்துட்டு ஏதாவது சொல்லி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் ஸ்டேஜ்லேயும் சரி நீங்கள் இந்த குழந்தைய தூக்கி வச்சிட்ருக்கீங்க. ஸோ அழுகிறப்போலாம் ஸோ ஆரம்பம் சொல்கிறாரு, வயன் உனக்கு மேரேஜ் வயன் பேபியை கொடுன்னு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பரவாயில்ல அவன் அழுகிறான்னு தெரியுதில்ல அப்படி சொல்லி நீங்கள் அதை பேபியை வச்சுக்கிறீங்க. ஸோ லியோவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ தாலி கட்ட போகிற 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ தாலியும் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்துட்டு லியா அழுகிறான். ஸோ லைட்டாக சினுங்கிறான். ஸோ அப்படி நீங்கள் திரும்பி லியா தான் பார்க்குறீங்க, அதாவது ஆரம்பமாக தான் பார்க்குறீங்க. அப்படிதான். ஸோ கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவன் கையில் தாலியை வாங்கிட்டான். ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் திரும்பி அந்த குழந்தைய பார்க்குறீங்க, அது அழுகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கோவம். ஸோ அவன் கையில் அவனை தலையை திருப்பி வச்சுட்டு எழுந்துச்சி நிற்கிறான். ஸோ எல்லோரும் என்னவா பண்ணுற தம்பி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி சாரி நம்ம என்னால் இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ என்னடப்பா சொல்லிகிட்ருக்கேன்னு எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ஷாக்காக பார்க்குறீங்க. என்னால் கண்டிப்பாக முடியாது, ஏன்ப்பா திடீர்னு இப்படி சொல்லிகிட்ருக்குன்றப்போ தான் சொல்கிறான். ஸோ வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணுற மாதிரியே தெரியல, என் நேரம் பார்த்தா அந்த குழந்த ஆரம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கலே தவிர, ஸோ அவன் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்றா. லைக் நைட்டு கொண்டு அவன் வீட்டில் தான் இருக்கான். ஸோ இவளை எப்படி என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும், இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்படியே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் வாட்டில் போயிட்டான். ஸோ ஆரம்புக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவரால் தான், ஸோ அவர் பேபினால தானே உங்கள் மேரேஜ் நின்று போச்சு. ஸோ ஒரு அப்படியே பார்க்குறாரு. ஆண்டி அங்கிள் ஐம் சாரி, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ பண்ணுற மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் ஆரம்பத்திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், ஸோ வந்துட்டு அவங்களை வராதுன்னு சொல்லியிருப்பான் வீட்டுக்கே. பட் நீங்கள் தான் நான் பேபியை பார்த்துக்கணும்னு சொல்லி தான் வந்திருப்பீங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது, மனம் வர வரைக்கும் வந்து கல்யாணம் நின்றுச்சு, நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க கண்ணில் தண்ணியோட. ஸோ அப்போது உங்கள் அம்மா நீ வாயினை மேரேஜ் பண்ணிக்கோ. ஆண்டி என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம், அவள் மேரேஜ் நின்று போனதுக்கு காரணம் நீ தான். ஸோ வேறு பசங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ உன் குழந்தையும் நல்லா தான் பார்த்துக்கிறா. ஸோ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ. ஆண்டி என்னால் எப்படி முடியும், என் ஒய்ஃப் இருந்து போய் இன்னும் 6 மந்த்ஸ் கூட ஆகலை. நீ மேரேஜ் பண்ணிக்கோ வயனை. அவள் மேரேஜ் நின்று போனதுக்கு ரீசன் நீ தான், ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக எதுவுமே சொல்ல முடியல. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஆரம்புக்கெலாம் அப்படியே வந்துட்டு வார்த்தையே வளர்ந்து வரல. நீங்களும் ஷாக் ஆகிட்டீங்க. சும்மா வேணாம்மா நீங்களும் எவ்வளோ கெஞ்சுறீங்க. ஸோ அவங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மனுஷன் உங்களுக்கு மேலாம் அழுகிறான், அப்படியே வெளியே சொல்ல முடியாமல். லைக் அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பான் அவன் ஒய்ஃபை. ஸோ ஜூன் ஓகேவா. ஸோ அவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ அவள் கூடயும் கடைசி வரைக்கும் இருக்க முடியல. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பை இப்படி பண்ணிட்டான்னு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு கில்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்கான் அவன் வீட்டில். ஸோ இப்போ தான் நீங்கள் பேபியை வந்துட்டு தூங்க வச்சுட்டு வரீங்க. ஸோ நீங்களும் எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு அப்படியே அமைதியாக எதுவுமே பேசலை. ஸோ நிமிர்ந்து கூட பார்க்கல, அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பாரு. மாமா சாப்பிட வரீங்களா? ஸோ அவர் வேணான்னு சொல்லி தலையாட்டுறாரு. அம்மா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். இல்லை வயன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வயன் இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ அப்போ தான் உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த மனுஷன். கண்ணு ஃபுல்லாக தண்ணி. சாரி வயன், சாரி,
என்னால் தானே இதெல்லாம் நடந்துச்சு. ஐம் சாரி வயன். என்னாலேயும் என் குழந்தையால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இங்கே கூட இருந்திருக்க மாட்டேன் வயன். ஐம் ரியலி சாரி வயன். மாமா அழாதீங்க மாமா. எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க? இதில் உங்கள் தப்புலாம் எதுவுமே கிடையாது. இல்லை வயன், நீ பேபியை பார்த்துக்கறனால தானே உன்னை வேணான்னு சொல்லிட்டான். இல்லை மாமா, அதில் உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவன் என்னை புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். அதனால தான் பைத்தியக்காரத்தனமாக போயிட்டு. அதுக்கு நீங்கள் அழுகாதீங்க மாமா. இல்லை வயன், அதனால் இப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணி உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சுல்ல. ஐயோ அதெல்லாம் அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் அழாதீங்க. என்ன இவ்வளோ நாள் அங்கே இருந்தேன், அப்பப்போ வந்து பேபி பார்த்தேன். இனிமேல் உங்கள் கூடேருந்து நான் பேபி பார்த்துக்க போகிறேன் மாமா. எனக்கு அது சந்தோஷம்தான், நீங்கள் அழுகாதீங்க. ஸோ நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு இன்னும் கில்ட் ஆகுது. லைக் அவன் பேபி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னால் ஏற்றுக்கவே முடியலவா என்ன சொல்லி தேம்பி அழுகிறான். ஸோ உங்களுக்கு புரியுது அவன் எவ்வளோ ப்ரோக்காக இருக்கான்னு சொல்லி. ஸோ நீங்களும் சமாதானப்படுத்திட்டுருக்கீங்க. நடந்தது நடந்துருச்சு மாமா, விடுங்க. இனி உங்கள் லைஃப்பில் இருக்கான், அவனுக்கு ஆனாலும் நீங்கள் இருக்கணும்ல, அழுகாதீங்க மாமான்னு சொல்லி சமாதானப்படுத்துறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் ஆரம்பியும் சரி அவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க. ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி, ஸோ எல்லா விஷயத்துலையுமே கேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்படியே தான் இருக்கான். ஸோ உங்களை நல்லா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, உங்களுக்கான எல்லா இதுவுமே பண்ணிவிடுவான். பட் உங்கள்கிட்ட அவ்வளோக்கா பேசுகிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ எப்போயுமே சைலண்ட்டாக தான் இருக்கான். லைக் தட் இப்படியே வந்துட்டு ஒரு 1.5 years போயிடுச்சு. இப்போ நம்ம பேபிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 year கிட்ட ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 1.5 to 2 years கிட்ட. ஸோ பேபியே கிட்டத்தட்ட நல்லா பேசிடுவான். ஸோ ஓகே, ஓரளவு அவனோட பேபி வாய்ஸில் பேசுவான். ஸோ அம்மான்னு எப்போயுமே உங்களைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபைன் டே. ஸோ இப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறான். ஸோ பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. ஸோ பார்த்தா பேபி தான் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ எந்திச்சு பேபியை சமாதானப்படுத்திட்டு இப்படி கீழே கொண்டு வரான். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கிச்சனில். ஸோ கத்த ஆரம்பிச்சிடுவான். எனக்கு அறிவு இருக்கா, குழந்த அழுகுறான்ல, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஏஞ்சி வந்து பேபிக்காக தான் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குறீங்க. அவனா இல்லை பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மேலே திருப்பியே. ஸோ நீங்கள் இப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ இது மாதிரி 2-3 டைம் நடந்திருக்கும் லைக் இந்த 1.5 yearsஆகவே. ஸோ பேபி அழுதான் அப்படின்னா, அழுதாலோ இல்லை சம்திங் ஏதாவதுனாலும் உங்களை தான் பிடிச்சி திட்டுவான். அவனை என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பான். ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2 days லெஃப்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் 2 days நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ உள்ளே வந்து அழுகிற சவுண்டு. ஸோ தான் அழுகிறான். ஸோ நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னால் தர முடியாது நீ எவ்வளோ அழுதாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்திகிட்ருக்கீங்க. ஸோ உடனே பயமாக இருக்குது. டக்குன்னு மேலே வந்து பார்க்குறான். லைக் நீங்கள் அப்போ தான் பார்த்து அடிச்சே விடுவேன் ஒன்று இப்படி அழுதுட்டு இருந்தேன் நான் எந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ கிட்ட பார்க்கவும் செம்ம கோவம் வந்துடுது. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு உங்கள் கணத்தில் ஒரு ஸ்லாப் ஒன்று பண்ணுறான். ஸோ நீங்கள் சடனாக அதை நடக்க முடியும், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன நடக்குதுன்னு கூட புரியல. மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. அங்கே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். ஸோ அடிச்சிருப்பான்ல அதை. ஸோ கத்த ஆரம்பிச்சிடுறான். நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கல்ல, நான் வீட்டில் இல்லாதப்போ இப்படி தான் இல்லையா அடித்து அவனை அழுக வச்சிட்ருக்கல்ல, நீனும் எல்லோரும் மாதிரி தானே வயன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கத்திட்டு பேபியை தூக்கிட்டு போயிட்டான். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்களே உங்கள் பேபியை தான் நினச்சிட்ருப்பீங்க. லைக் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லீக்கு கோல்டு பிடிச்சிருந்துருக்கோம். ஸோ அவன் ஐஸ்கிரீம் கேட்டால் அழுவான், நீங்கள் அதனால தான் தரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ லைக் அதுக்காக தான் திட்டிருப்பீங்களே தவிர மற்ற எதுக்காக திட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் அவனை அடிக்கவும் மாட்டீங்க. ஸோ சும்மா சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அடிச்சிருவேன்னு சொன்னதும் அவன் பொம்மையை அடிச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்களே தவிர அவனை அடிப்பேன்னு சொல்லலை. ஸோ அப்போ நான் சாலுகை நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் மனசு உடஞ்சி போய் அழுதுட்ருக்கீங்க. ஸோ கீழே கூட்டிகிட்டு வந்துட்டான் ஸோ லீக்கு பார்க்க பயமாக இருக்கேன்னு அடிச்சு திட்டிருப்பான்ல, அவன் அப்படியே பயந்த மாதிரி பார்த்துட்ருக்க. உனக்கு எந்த ஆள் இல்லை, உன்னை அடிக்கலைல்ல. அவன் இல்லை டேடி, அவனை இதுக்கு முன்னாடி ஹர்ட் பண்ணியிருக்காளா சொல்லுலின்னு சொல்லி கேட்க. இல்லை அப்படின்னு தான் அவன் அண்டையாடுறான். டேடி எதுக்கு மம்மியை அடிச்சிங்க, அவங்க பாவம், நான் தான் ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தேன் கோல்டு இருக்கிறதோட தான் மம்மி தர மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு மம்மி அடிச்சிங்க.
ஸோ அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறான் லீவ். ஸோ அப்போ தான் அவனுக்கு புரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்படி லீவ் வேகமாக இறங்கி உங்ககிட்ட தான் வரான். ஸோ ரூமுக்கு வந்து நீங்கள் பெட்டில் படுத்து அழுகிறீங்க. ஸோ வந்து பக்கத்தில் நின்றுட்டு மம்மி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் இப்படி உங்கள் ஐஸ்லாம் வைப்பான்ட்டு என்னாச்சு லீ எது வேணுமா வலிக்குதா அப்படி சொல்லி வந்துட்டு உங்கள் சீக்ஸ் ஒரு மாதிரி கேர் பண்ணுறான். சாரி மம்மி என்னால் தானே டேடி உங்களை அடித்தார் அப்படி சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இல்லை 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 அதெல்லாம் இல்லை லீ உனக்காகலாம் டேடி அடிக்கல சும்மா அது நீ அதெல்லாம் நினைக்காத. இல்லை மம்மி என்னால் தானே இல்லை 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 லீ குட் பை தானே. ஸோ லீ வந்துட்டு எதுவுமே பண்ணல சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் சரி சொல்லிட்டு அவனை அப்படியே தூங்க வைக்கிறீங்க. அப்படியே கீழே ஹாலுக்கு தான் வரீங்க. ஸோ கிச்சனுக்கு தான் ஆரம்பம் அப்படியே தப்பு பண்ணிட்டோமோன்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. மாமா சாப்பிடுவாங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ சவுண்டு வந்த சைடு. ஸோ நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இப்போ தான் அடிச்சிருப்பான். அவன் அப்படியே அவனோட 5 ஃபிங்கர்ஸும் உங்கள் சீக்ஸில் தெரியுது. ஸோ அவனை ஏஞ்சி வரான். நீங்கள் பக்கத்தில் நின்று சர்வ் பண்ணுறீங்க. ஸோ ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருப்பீங்கல்ல அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். சாரி ஒயின்னு சொல்லி அழுதுகிட்டே. ஸோ நீங்கள் இவன் எதுக்கே அழுகிறான்ற மாதிரி மாமா என்னாச்சு எதுக்கு அழுகுறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஐம் சாரி ஒய் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்ல அடிச்சிருக்கக்கூடாது தப்பு தான் நான் பயந்து போயிட்டேன் ஒயன்னு சொல்லி லைக் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனுக்கு இருக்கிற பயத்தை எல்லாமே. ஸோ அப்போ தான் இன்னொரு விஷயத்தையே சொல்கிறான். லைக் அவன் சின்ன குழந்தையா இருந்திருக்கும் போது ஸோ அவங்க அம்மா அப்பாவும் சண்டை போட்டு அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு ஸோ 2 பேர் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆரம்பம் வந்துட்டு அவங்க டேட் கூட வந்துட்டு போயிருப்பான் ஓகேவா. ஸோ கஸ்டடி வந்துட்டு அவங்க டேடுக்கு போயிருக்கோம். அவங்க டேடோ இவரை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போது ஆரம்புக்கு 5 வயசு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு லேடியை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பார். அந்த லேடி எப்படின்னா அவங்க டேட் மாதிரி நல்லவரை நடிச்சிட்டும் ஸோ அவங்க டேட் இல்லாதப்போ ஆரம்பம் ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடிக்கிறது அப்படி தான் வளர்ந்துருப்பான். ஸோ இப்போ அவன் பையனுக்கும் அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ஸோ அவன் ஹெசிடேட் பண்ணியிருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கே ஸோ அதான் வேணான்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் அதுதான் ரீசன். ஸோ மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களால் பேபிக்கு தான் ஆகிடுமோ அப்படின்ற பயந்தான் அவனுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ஏன் பயப்படுறான் இதுக்காக பயப்படுறான்னு சொல்லி. ஸோ அப்படியே உங்கள் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி. நீங்கள் அப்படியே ஆரம்பம் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வைக்கிறீங்க. ஸோ ஆரம்போட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணுறீங்க. நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஆரம். அவனை ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்யூஸ் பண்ணுறதுக்கோ நான் வேறு யாரோ கிடையாது. அவனோட அம்மா. இனி அவனை நான் ஹர்ட் பண்ணுவேன்லாம் எப்போயுமே நினைக்காதீங்க ஆரம். அப்படி நான் கிடையாது. அவன் என்னோடய பையன். நான் இதுக்காக அவனை ஹர்ட் பண்ண போகிறேன். நான் அப்படி அவனை ஹர்ட் பண்ணேன்னா அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் ஆரம். நான் அப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு தான். நான் அவனை ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆரமோட ஐஸை பார்த்து. ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி ஒயன் பரவாயில்ல ஆரம் எனக்கு புரியுது உங்கள் பயம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே பேபி ஸ்கூலுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே ஒரு ஃபைன் டே. இப்போ உங்ககிட்ட ஆரம் நல்லாவே பேசுவான். ஸோ வெளியெல்லாம் போவீங்க ஃபேமிலியாக சேர்ந்து. ஸோ இப்போ 3 பேர் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க ஓகேவா. ஸோ அதாவது பேபி கார்ட்டூன் பார்க்குறான். ஸோ அவங்க கூட கம்பெனி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஆரம்பமாக பார்க்குறான். டேடி என்னாச்சுலே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா எனக்காக பண்ணுவீங்களா சொல்லிடாமா அவனே உனக்காக பண்ணாமையா என்னாச்சு என்ன அது டேடி நான் ஸ்கூல் போகிறேன்ல ஆமாம் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சிஸ்டர் பிரதர்லாம் இருக்காங்க. ஏன் டேடி எனக்கு மட்டும் யாருமே இல்லை அதுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேர் மாற்றி உங்கள் மூஞ்ச பார்க்குறீங்க. எனக்கும் ஒரு சிஸ்டரோ இல்லை பிரதரோ வேணும் டேடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி வெக்கமாகுது. லீ அமைதியார் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களா ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரில வாயடிச்சு போயிட்டீங்க. ஸோ லீயை வந்துட்டு அவன் மாடியில் தூக்கி வச்சுட்டு இப்போ என்ன லீ பேபிக்கு ஒரு சிஸ்டரோ பிரதரோ வேணும் அவ்வளோதானே. ஆமாம் டேடி. சரி லீ பேபி கேட்டான்ல கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் வாயை பிறந்து பார்க்குறீங்க மாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி இப்படி கண்ணடிக்கிறான்.
ஸ்லோலியும் ஹாப்பியாகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடி ஐ லவ் யூ அப்படி சொல்லி வந்துட்டு அப்படியே ஆரம்போட கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிவிட்டு இப்போ மம்மிக்கு மம்மியும் நான் லவ் பண்ணுறேன் மம்மி லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் கணத்துலேயே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஐ லவ் யூ டு செல்ல சொல்லி நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அப்போ எனக்குன்னு சொல்லி வந்துட்டு அவன் சிக்ஸை காமிச்சிட்டு நிற்கிறான். ஆமாம் மம்மி டேடிக்கு அப்படி சொல்ல உங்களுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாமா அப்படின்னு வர பார்க்குறீங்க. எனக்கு வேணும், எனக்கும் லவ் யூ விஸும் வேணும். ஸோ நீங்கள் அவனோட அதாவது ஆரம்போட பிஹேவியர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்க. சொல்லியே பார்த்து உங்கள் மாமே தரமாட்டேன் போல நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ உங்கள் கணத்தில் அவன் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே அவன் ஃபேஸ் அப்படியே மறைச்சிக்கிறான். லைக் அவன் ஃபிங்கர்ஸ் வச்சு ஹைட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதோட நான் இந்த ஒன் சைட்டை முடிச்சுக்கிறேன். நான் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஸோ நல்லா இருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாருக்கு என்ன போடலாம் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ போய்ட்டு வாட்டா டாட்டா பாய். சராங்க வரேன்.